நார்வேஜியன் நீரோட்டம் எந்த கண்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளது? ஏ. தென் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா. பி. ஐரோப்பா, யூரோப். சி. வட அமெரிக்கா, நார்த் அமெரிக்கா. டி. ஆசியா, ஏசியா. சரியான பதில் பி. ஐரோப்பா, யூரோப். சரியான விடை. நார்வேஜியன் நீரோட்டம் என்பது அட்லாண்டிக் பெருங்கடலில் இருந்து ஐரோப்பாவின் வடமேற்கு கடற்கரை வழியாக பாயும் ஒரு வெப்ப நீரோட்டமாகும். இது நார்வே நாட்டின் கடற்கரை பகுதியை ஒட்டி பாய்வதால் ஐரோப்பா கண்டத்திற்கு அருகில் அமைந்துள்ளது. ஜாம்பசி நதி எந்த பெருங்கடலில் கலக்கிறது? ஏ. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். பி. பசிபிக் பெருங்கடல், பசிபிக் ஓஷன். சி. அட்லாண்டிக் பெருங்கடல், அட்லாண்டிக் ஓஷன். டி. ஆர்க்டிக் பெருங்கடல், ஆர்க்டிக் ஓஷன். சரியான பதில் ஏ. இந்திய பெருங்கடல், இந்தியன் ஓஷன். சரியான விடை. ஜாம்பசி நதி ஆப்பிரிக்காவின் 4வது நீளமான நதியாகும். இது கிழக்கு நோக்கி பாய்ந்து இந்திய பெருங்கடலில் கலக்கிறது. புகழ்பெற்ற விக்டோரியா நீர்வீழ்ச்சி இந்த நதியில்தான் அமைந்துள்ளது. ஒரு நாட்டிலிருந்து மற்றொரு நாட்டிற்கு அனுப்பப்படும் பொருட்கள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஏ. தீர்வைகள், டாரிஃப்ஸ். பி. வரிகள், டியூட்டீஸ். சி. இறக்குமதி, இம்போர்ட்ஸ். டி. ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ். சரியான பதில் டி. ஏற்றுமதி, எக்ஸ்போர்ட்ஸ். சரியான விடை. டி. சோகஸ்மெலி ஒரு நாடு தனது உபரி பொருட்களை மற்ற நாடுகளுக்கு விற்பனைக்காக அனுப்புவது ஏற்றுமதி எனப்படும். இது நாட்டின் அந்நிய செலாவணி வருவாயை அதிகரிக்கவும் பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்தவும் உதவுகிறது. நிலப்பரப்பு வரைபடத்தில் அம்சங்கள் எவ்வாறு காட்டப்படுகின்றன? ஏ. உரை விளக்கங்களை மட்டும் பயன்படுத்தி. பி. வண்ணங்களை பிரத்யேகமாக பயன்படுத்தி. சி. குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி. டி. புகைப்படங்களை பயன்படுத்தி. சரியான பதில் சி. குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்தி. சரியான விடை. நிலப்பரப்பு வரைபடங்கள் நிலத்தின் இயற்கை மற்றும் மனிதனால் உருவாக்கப்பட்ட அம்சங்களை காட்ட தரப்படுத்தப்பட்ட குறியீடுகள் மற்றும் சின்னங்களை பயன்படுத்துகின்றன. இவை சிக்கலான தகவல்களை எளிமையாகவும் தெளிவாகவும் வரைபடத்தில் வழங்க உதவுகின்றன. எந்த காரணிகள் மக்களை வெளியிலிருந்து ஒரு புதிய இடத்திற்கு ஈர்க்கின்றன? ஏ. உந்து காரணிகள், புஷ் ஃபேக்டர்ஸ். பி. ஈர்ப்பு காரணிகள், புல் ஃபேக்டர்ஸ். சி. சுற்றுச்சூழல் காரணிகள், என்வாயரன்மெண்டல் ஃபேக்டர்ஸ். டி. கலாச்சார காரணிகள், கல்ச்சரல் ஃபேக்டர்ஸ். சரியான பதில் பி. ஈர்ப்பு காரணிகள், புல் ஃபேக்டர்ஸ். வேலைவாய்ப்பு, சிறந்த கல்வி, மருத்துவ வசதிகள் மற்றும் உயர்ந்த வாழ்க்கைத் தரம் போன்ற சாதகமான அம்சங்கள் மக்களை ஒரு புதிய இடத்திற்கு ஈர்ப்பது ஈர்ப்பு காரணிகள் எனப்படும். இவை ஒரு குறிப்பிட்ட இடத்திற்கு மக்கள் இடம்பெயர்வதை ஊக்குவிக்கும் நேர்மறையான காரணிகளாகும். 2004 சுனாமிக்குப் பிறகு தமிழ்நாட்டைத் தாக்கிய மிக மோசமான இயற்கை பேரிடர் எது? ஏ. மின் புயல்கள். பி. புழுதி தீ. சி. கஜா புயல், சைக்ளோன் கஜா. டி. கடுமையான வறட்சி. சரியான பதில் சி. கஜா புயல், சைக்ளோன் கஜா. 4-2018 இல் தாக்கிய கஜா புயல் தமிழகத்தின் டெல்டா மாவட்டங்களில் மிகப்பெரிய வாழ்வாதார பாதிப்பையும் உள்கட்டமைப்பு சேதத்தையும் ஏற்படுத்தியது. 2004 சுனாமிக்குப் பிறகு தமிழகம் சந்தித்த மிக மோசமான பேரிடராக இது கருதப்படுகிறது. ஜார்க்கண்டிற்கு பிறகு இரும்பு தாது உற்பத்தியில் 2வது இடத்தில் உள்ள மாநிலம் எது? ஏ. ஒடிசா, ஒடிஷா. பி. கர்நாடகா, கர்நாடக். சி. சத்தீஸ்கர், சத்தீஸ்கர். டி. மத்திய பிரதேசம், மத்திய பிரதேஷ். சரியான பதில் ஏ. ஒடிசா, ஒடிஷா. 2. இந்தியாவின் மொத்த இரும்பு தாது உற்பத்தியில் ஒடிசா மிக முக்கிய பங்கு வகிக்கிறது மற்றும் ஜார்க்கண்டிற்கு அடுத்தபடியாக 2வது பெரிய உற்பத்தியாளராக உள்ளது. இங்குள்ள மயூர்பஞ்ச் மற்றும் கெந்துஜார் மாவட்டங்கள் இரும்பு தாதுவிற்கு புகழ் பெற்றவை. 1805 இல் உருவாக்கப்பட்ட அளவையை முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்திய கப்பல் எது? ஏ. எச்எம்எஸ் விக்டரி, HMS விக்டரி. பி. எச்எம்எஸ் பீகிள், HMS பீகிள். சி. எச்எம்எஸ் எண்டவர், HMS எண்டவர். டி. எச்எம்எஸ் சேலஞ்சர், HMS சேலஞ்சர். சரியான பதில் பி. எச்எம்எஸ் பீகிள், HMS பீகிள். 8. சரியான விடை.
1805 பிரான்சிஸ் பியூஃபோர்ட் உருவாக்கிய காற்றின் வேகத்தை அளவிடும் அளவையே போஃபோர்ட் ஸ்கேல் HMS பீகிள் கப்பல் முதலில் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்தியது. மகாநதி ஆறு சத்தீஸ்கரில் உற்பத்தியான பிறகு எந்த மாநிலத்தின் வழியாக பாய்கிறது? ஏ. பீகார், பிஹார். பி. ஒடிசா, ஒடிஷா. சி. மேற்கு வங்கம், வெஸ்ட் பெங்கால். டி. ஜார்க்கண்ட், ஜார்க்கண்ட். சரியான பதில் பி. ஒடிசா, ஒடிஷா. 4. மகாநதி சத்தீஸ்கரின் ராய்பூர் மாவட்டத்தில் உற்பத்தியாகி ஒடிசா மாநிலத்தின் வழியாக பாய்ந்து வங்காள விரிகுடாவில் கலக்கிறது. உலகின் மிக நீளமான அணைகளில் ஒன்றான ஹிராகுட் அணை ஒடிசாவில் இம்மகாநதியின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. இவற்றில் எது மாநிலத்தின் முக்கிய பணப்பயிராக கருதப்படுகிறது? ஏ. பருப்பு வகைகள், பல்சஸ். பி. கரும்பு, சுகர்கேன். சி. தேங்காய், கோகோனட். டி. சிறுதானியங்கள், மில்லட்ஸ். சரியான பதில் பி. கரும்பு, சுகர்கேன். சரியான விடை பி. சோகஸ்மேலி. கரும்பு என்பது விற்பனைக்காகவும் தொழிற்சாலை பயன்பாட்டிற்காகவும் பயிரிடப்படும் ஒரு முதன்மையான பணப்பயிராகும். இது சர்க்கரை ஆலைகளுக்கு தேவையான மூலப்பொருளை வழங்குகிறது. ஒரே நாளில் வானிலை எவ்வாறு மாறக்கூடும்? ஏ. அது எப்போதும் சீராகவே இருக்கும். பி. சூடானதிலிருந்து குளிரானதாக மட்டும். சி. வெயிலிலிருந்து மேகமூட்டத்துடன் கூடிய மழையாக. டி. அது பருவகாலத்தில் மட்டுமே மாறும். சரியான பதில் சி. வெயிலிலிருந்து மேகமூட்டத்துடன் கூடிய மழையாக. சரியான விடை சி. வெயிலிலிருந்து மேகமூட்டத்துடன் கூடிய மழையாக. வானிலை என்பது வளிமண்டலத்தின் குறுகிய கால மாற்றத்தை குறிப்பதால் அது ஒரு சில மணி நேரங்களிலேயே மாறக்கூடியது. பொதுவாக எந்த வகை மேகங்களில் ஆலங்கட்டி மழை உருவாகிறது? ஏ. இடைப்பட்ட திரள் மேகங்கள், ஆல்டோகுமுலஸ் கிளவுட்ஸ். பி. படை மேகங்கள், ஸ்ட்ராட்டஸ் கிளவுட்ஸ். சி. திரள் கார்படை மேகங்கள், கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். டி. கீற்று மேகங்கள், சிரஸ் கிளவுட்ஸ். சரியான பதில் சி. திரள் கார்படை மேகங்கள், கியூமுலோனிம்பஸ் கிளவுட்ஸ். சரியான விடை சி. திரள் கார்படை மேகங்கள் செங்குத்தாக வளரக்கூடியவை மற்றும் இடி மின்னலுடன் கூடிய மழையே தரக்கூடியவை. இந்த மேகங்களில் உள்ள வலுவான காற்று நீர்த்துளிகளை அதிக உயரத்திற்கு கொண்டு செல்வதால் அவை உறைந்த ஆலங்கட்டிகளாக மாறுகின்றன. தமிழ்நாடு அரசின் பொருளாதாரம் மற்றும் புள்ளியியல் துறையுடன் தொடர்புடைய நகரம் எது? ஏ. மும்பை, மும்பை. பி. பெங்களூரு, பெங்களூரு. சி. சென்னை, சென்னை. டி. கோட்டயம், கோட்டாயம். சரியான பதில் சி. சென்னை, சென்னை. சரியான விடை சி. சோகஸ்மேலி. தமிழ்நாடு அரசின் அனைத்து முக்கிய நிர்வாகத் துறைகள் மற்றும் தலைமை அலுவலகங்கள் மாநில தலைநகரான சென்னையில் அமைந்துள்ளன. சூப்பர்வேஸ் அல்லது ஃப்ரீவேஸ் எதை எளிதாகவும் வேகமாகவும் மாற்றுவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளன? ஏ. ரயில்வே கட்டுமானம், ரயில்வே கன்ஸ்ட்ரக்ஷன். பி. கப்பல் வழிகள், ஷிப்பிங் ரவுட்ஸ். சி. சாலை பயணம், ரோட் டிராவல். டி. விமான பயணம், ஏர் டிராவல். சரியான பதில் சி. சாலை பயணம், ரோட் டிராவல். 5. சூப்பர்வேஸ் அல்லது ஃப்ரீவேஸ் என்பவை அதிவேக சாலை பயணத்துக்காக உருவாக்கப்பட்ட பல வழித்தடங்களைக் கொண்ட சாலைகளாகும். இவை போக்குவரத்து நெரிசலை குறைத்து விரைவான சரக்கு மற்றும் மக்கள் போக்குவரத்தை உறுதி செய்கின்றன. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலியிலிருந்து எவ்வளவு தொலைவில் அமைந்துள்ளது? ஏ. சுமார் 45 கிலோமீட்டர். பி. சுமார் 49 கிலோமீட்டர். சி. சுமார் 50 கிலோமீட்டர். டி. சுமார் 47 கிலோமீட்டர். சரியான பதில் டி. சுமார் 47 கிலோமீட்டர். 10. மணிமுத்தாறு அணை திருநெல்வேலி நகரத்திலிருந்து சுமார் 47 கிலோமீட்டர் தொலைவில் மேற்கு தொடர்ச்சி மலையின் அடிவாரத்தில் அமைந்துள்ளது. இது தாமிரபரணி ஆற்றின் முக்கிய துணை ஆறான மணிமுத்தாறு ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டுள்ளது. பூமியில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிகக் குறைந்த வெப்பநிலை எது? ஏ. -128.6 டிகிரி செல்சியஸ். பி. -89.2 டிகிரி செல்சியஸ். சி. 184.0 டிகிரி ஃபாரன்ஹீட். டி. ஜூலை 21, 1983. சரியான பதில் பி. -89.2 டிகிரி செல்சியஸ்.
சரியான விடை பி. சோகஸ்மேலி. பூமியில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக குறைந்த வெப்பநிலை -89.2 டிகிரி செல்சியஸ் ஆகும். இது அண்டார்டிகாவில் உள்ள வோஸ்டாக் நிலையத்தில் பதிவு செய்யப்பட்டது. இந்த வெப்பநிலை ஜூலை 21, 1983 அன்று கண்டறியப்பட்டது. ஒரே வெப்பநிலையைக் கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன? ஏ. ஐசோலேன்கள், ஐசோலைன்ஸ். பி. ஐசோபார்கள், ஐசோபார்ஸ். சி. ஐசோகோன்கள், ஐசோகோன்ஸ். டி. ஐசோதெர்ம்கள், ஐசோதெர்ம்ஸ். சரியான பதில் டி. ஐசோதெர்ம்கள், ஐசோதெர்ம்ஸ். சரியான விடை தி. சோகஸ்மேலி. ஐசோதெர்ம்கள் என்பது வரைபடத்தில் சமமான வெப்பநிலையைக் கொண்ட இடங்களை இணைக்கும் கற்பனை கோடுகள் ஆகும். ஐசோஸ் என்றால் சமம் என்றும் தெர்ம் என்றால் வெப்பம் என்றும் பொருள். பூமி கொண்டுள்ள சில இயற்கை வளங்கள் யாவை? ஏ. உடைகள், கருவிகள், இயந்திரங்கள். பி. நிலத்தோற்றங்கள், ஆறுகள், மண். சி. புத்தகங்கள், கலை, இசை. டி. தானியங்கிகள், மின்னணுவியல், தளபாடங்கள். சரியான பதில் பி. நிலத்தோற்றங்கள், ஆறுகள், மண். 8. சரியான விடை பி. சோகஸ்மேலி. இயற்கை வளங்கள் என்பவை மனித தலையீடு இன்றி இயற்கையாகவே பூமியில் காணப்படும் வளங்களாகும். நிலத்தோற்றங்கள், ஆறுகள், மண், கனிமங்கள் மற்றும் காடுகள் ஆகியவை பூமியின் அடிப்படை இயற்கை வளங்களாகும். நீங்கள் எத்தனை சரியாக பதிலளித்தீர்கள்?